நீங்க நெறைய பேர் சொல்றீங்க. அண்ணா என்னோட நேம் சொல்லுங்க. நான் வந்து இவ்வளோ பே பண்ணேன்னு சொல்லி சொல்லுங்க. என்ன வந்துற போது? சொல்லுங்க. என்ன சன் டிவில போடுவாங்களா? இவர் வந்து இந்த சப்ஸ்கிரைபர் இவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஒண்ணுமே இல்ல. சரியா? அவனுக்கு வருமானம். அத விட்டுட்டு உடனே நான் போய் பண்ணுனேன். அப்ப நான் அவர தேடி போய் பார்த்தேன். அவர் எங்க இருந்தாரு அவர போய் பார்த்துட்டு வந்தேன் நானு. வேண்டாம். அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவர பார்த்துப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன். யூடியூபர்ஸ் எல்லாமே கன்டென்ட்க்காக, வருமானத்துக்காக தான் இந்த கேமரா முன்னாடி இருக்காங்களே தவிர, மத்தபடி அவங்க லைஃப விட்டுட்டு வந்து, இது ஒண்ணுமே இல்ல, எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லி யாருமே வரல. சரிங்களா? எல்லாருக்குமே ஒரு சப்ஸ்டிட்யூட் இருக்கும். எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்ம எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, ஒரு வருமானத்துக்கு தான். வருமானம் இல்லாம யாருமே இந்த சேனல கன்டினியூட்டியா பார்க்கவும் பண்ணவும் மாட்டாங்க. ஒரு வருமானம் இல்ல வேற வேலைய பார்ப்போமா நம்ம? பார்க்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு வருமானம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு பேசிக் இருக்கு. இதனால இதனால அவங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க நான்